Hi friends, ASSAM Rifle Technical and Trademan Requirement Relay 2021 and 2022. ஸோ 2021 அண்ட் 22ஆம் ஆண்டுக்கான ஒரு ரிலே வந்து ASSAM Rifle ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலுமே விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தகுதியாக கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்புக்கு மேலே +2 ITI டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ட்ரேட் வைஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அதாவது தமிழ்நாடு, தெலுங்கானா, புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து அவங்க அந்த மாநிலமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் ட்ரேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன, சேலரி ப்ராசஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் தி டைரக்டர் ஜெனரல் அஸ்ஸாம் ரைஃபிள் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்மேன் ரிலே 2021 மற்றும் 22ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பு தான் அஸ்ஸாம் ரைஃபிள் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 25 அக்டோபர் 2021 வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 11 செப்டம்பர் 2021 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நோட்டிஃபிகேஷனும் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1230 காலி பணியிடங்கள் வந்து அஸ்ஸாம் ரைஃபிள் ஃபேக்ட்ரி கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 1, 2021. ஸோ இதோட அடிப்படையில் தான் வந்து வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ண அப்படி டீட்டெயில்ஸும் ஹவு டு அப்ளை அப்படின்ற ஒரு காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதாவது டேட்டா பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1, 1998 பிறந்தவங்கலேருந்து ஆகஸ்ட் 1, 2003 ஸோ இந்த டேட்டா பர்த்துக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இதை தாண்டி கவர்மெண்டோட ரூல்ஸ் படி SC ST அண்ட் OBC கேட்டகரியில் சர்வீஸிங் வந்து அஸ்ஸாம் ரைஃபிள் ஃபேக்ட்ரியில் வந்து பர்சனலாக வந்து ஜென்ரல் அண்ட் OBC ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாருமே கவர்மெண்டோட ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஹைட்டு, செஸ்ட்டு, ஐ கான்டெக்ட் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும், பெண்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் சென்டோமல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு மூலமாக தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரேடு வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன ட்ரேடு படிச்சிருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, பர்சனல் அசிஸ்டண்ட்டு, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர், லைன்மேன், இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட், மிஷின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் யார் வந்து ஆண்கள் விண்ணப்பிக்கிறது, யார் யார் வந்து பெண்கள் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங்க்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கலாம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மினிமம் என்ன போஸ்டிங்கு அதற்கான வந்து ஏஜ் லிமிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். லைன்மேன் அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக்கல் வந்து ஐடிஐயில் முடிச்சிருக்கணும், டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, 1230 வேக்கன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 54 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிளர்க் போஸ்டிங் வருது, பர்சனல் அசிஸ்டன்ட் வருது, எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிட்டர், லைன்மேன், எலக்ட்ரானிக் அண்ட் மெஷின் வெஹிக்கிள்ஸ், பார்பர், ப்ளம்பர், குக்கு, மில் ஸ்டாஃபு, எக்ஸ்ரே அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் யார் ஆண்கள் விண்ணப்பிக்கலாம், யார் யார் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி புதுச்சேரியில் உள்ளவங்களுக்கும் இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வேக்கன்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிளான கேண்டிடேட் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.